ஹாய், நான் உங்கள் ஷெமிக் பேசுகிறேன் ஃப்ரம் லேண்ட்மார்க். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு டவுட்டை பற்றி கிளியர் பண்ண போகிறேன். அது என்ன டவுட்டுன்னா, எங்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்து கேட்டாங்க, நீங்கள் லோட் பியரிங் சொல்கிறீங்க, ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறீங்க, அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்தீங்க அப்படிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட வீடியோ அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோட டவுட்டு இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ரெகுலராக பாருங்கள், நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் பில்டிங்கை பற்றி வரப்போகுது. லோட் பியரிங் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடுங்க. அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட்னால என்னென்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 2 ஃப்ளோருக்குள்ளே நீங்கள் கட்டிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் கட்ட முடியாது. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வால் வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் கீழே எடுத்து அதுக்கு மேலே வந்து வால் பில்ட் பண்ணிட்டே போவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட். இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்னால என்ன பெனிஃபிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா குயிக்காக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சிடலாம். காஸ்ட்டு கொஞ்சம் கூட தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பி காங்கிரீட்லாம் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டி வரும். லோட் பியரிங்கை விட இந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் வந்து பெனிஃபிட் அதிகம். என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 2 இல்லை ஒரு 10 மாடி கூட நீங்கள் கட்டிக்கலாம். ப்ராப்பரான ஃபவுண்டேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். ஸ்லாபோட வெயிட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதோட பீம் எடுத்துக்கும். பீமோட வெயிட் எல்லாமே அதோட காலம் எடுத்துக்கும். காலமோட வெயிட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃபுட்டிங் போயிடும். ஃபுட்டிங்லேருந்து நம்ம எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் ஈவனாக எர்த்துக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுனால உங்களுக்கு கிராக் அது மற்றதை விட ரொம்ப கம்மி. அண்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சேஃபும் கூட. மற்ற லோட் பியரிங் ட்ரெடிஷ்னல் மெத்தட் யூஸ் பண்ணுறதை விட இது சேஃபும் கூட. கொஞ்சம் காஸ்ட் கொஞ்சம் அதிகம்தான். ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா கம்பி காங்கிரீட்லாம் இருக்காது. இதில் கம்பியும் காங்கிரீட்டும் கண்டிப்பாக இருக்கும். அது ஹெவியாகவே போட்டிருப்போம். என்னென்னு கேட்டிங்கன்னா திருப்பி நீங்கள் மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கிறதுக்காக. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லோட் பியருக்கும் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸு. கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டவுட்ஸ் எல்லாத்துக்குமே இருக்குது. என்ஜினியர்ஸ்க்கும் இருக்குது, வேலை செய்கிறவங்களுக்கு இருக்குது, வீடுக்கு புதுசாக கட்ட போகிறவங்களுக்கு இருக்குது, கட்டினவங்களுக்கு இருக்குது. எப்படி பண்ணால் சரிங்கிறது எல்லாமே இனிமேல் வீடியோவில் நம்ம வந்து ரெகுலராக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். லோட் பியரிங் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணீங்க அப்படிங்கன்னா மெதுவாக தான் நீங்கள் கட்ட முடியும். அதுவே நீங்கள் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சிடலாம். அது ஃபினிஷிங்காகவும் நீங்கள் பண்ணிடலாம். என்னோட அபிப்பிராயம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் இஸ் த பெஸ்ட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன்.